நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள இத பறிச்சுட்டு வரலான்னு போனேன். ஃபீவர்லாம் குறைஞ்சிருச்சா? பரவாயில்ல, பெட்டரா ஃபீல் பண்றேன். நான் கைய வச்சு செக் பண்ணிட்டு தான் போனேன். அம்மா, என்ன இது? வேப்பல. என்ன அதே டெய்லர் அதே வாடகைன்னு தோணுதா? அம்மா போட்டிருக்கவங்களுக்கு டிஃபால்ட்டா இது எல்லாமே பண்றதுதான். உலகத்திலேயே நீங்க தான் முதல்ல கண்டுபிடிச்ச மாதிரியும் அதை நான் காப்பி அடிக்கிற மாதிரியும் இப்படி பார்வையிலேயே நக்கல் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன். காலையிலே ஃபார்ம்ல இருக்க போலயே. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். இல்லன்னா சார் ஆரம்பிச்சிருவீங்களே, அதுக்குதான். ஆரம்பத்திலேயே ஒரு கேட்ட போட்டு வச்சுட்டா சாரும் வாய திறக்க யோசிப்பீங்கல்ல. அப்படி. சரி வாங்க, இதுல வந்து படுத்துக்கங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, நான் வேணா அந்த வேப்பிலை அந்த பெட்லயே போட்டு படுத்துக்கவா? பெட்லயா? தரையில போட்டு தாங்க படுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்? உங்க அம்மா கூட தான் அம்மா போட்டவங்களுக்குலாம் வெளியில வச்சுதான் தண்ணி ஊத்தணும்னு சொன்னாங்க. நீ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியா? அதெல்லாம் முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் காவேரி. அதான் தெரியுமே. என்ன தெரியும்? தோ இப்படி பஞ்சாயத்து கூட்டுவீங்கன்னு தான் நான் பெட்லயே போடுறேன். விடு 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 விடு, அங்கே இருக்கட்டும். இல்ல இருக்கட்டும், நான் தரையிலே படுத்துக்கிறேன், விடு. போடங்க. ஐயோ, ஏங்க ஏங்க, யாருங்க? எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இங்க யாரும் வர மாட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நத்திங் டு வரி காவேரி. ஓ, ஒரு பார்சல் வந்திருக்கும், அது போய் வாங்கிட்டு வா. பார்சலா? ஆமா. ஓ, இங்கோ போய் வாங்கிட்டு வா. பத்திரமா வாங்கிட்டு வா போ. அப்பாவோட பர்த்டே இல்ல, கேக் வெட்டாம எப்படி? உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீ வச்சிருந்த ஸ்டேட்டஸ பார்த்தேன். அதுக்கப்புறம் மொபைலோட வால்பேப்பர்லயும் அதான் இருந்துச்சு. நேத்து நைட்டு 12 மணிக்கு வச்சேன். அப்பா இருந்தப்போ அவருக்கு இப்படி எல்லாம் நான் விஷ் பண்ணதே இல்ல. இந்த மாதிரி எல்லாம் கேக் கட் பண்ணி எனக்கு ஞாபகமே இல்ல. ஏன்னா அவர் தான் எங்க கூட இருக்கவே மாட்டாருல்ல. ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்னு சொன்னா கூட பெருசா ரியாக்ட் கூட பண்ண மாட்டாரு. எனக்கு என்னமா பிறந்த நாள்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவாரு. ஆனா எங்க 4 பேரோட பர்த்டேக்கும் எங்க அப்பா பார்த்து பார்த்து பண்ணுவாரு. அதான் அப்பா. ஆமாங்க. எங்க அம்மா கூட அப்பப்போ உங்களுக்காக அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லி காட்டிரும். ஆனா எங்க அப்பா எங்களுக்காகவே வாழ்ந்த மனுஷன் அவரு. ஆனா அவர் கஷ்டப்பட்டதா அவர் எப்பவும் சொன்னதே கிடையாது. எங்களுக்காக கஷ்டப்பட்டத அவர் சந்தோஷமா தான் நினைச்சாரு. எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் எங்க விஷயத்துல அவர் சின்னதா கூட சலிச்சுக்கிட்டதே இல்ல தெரியுமா? எல்லாரோட அப்பாவும் இப்படிதானான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பா மாதிரி யாருமே இருக்க முடியாதுன்னு எனக்கு தோணும். காலையில நான் மரத்துல ஏன் தெரியுமா ஏறினேன்? எனக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு.
ஏன்னா இந்த மாதிரி மரத்துல ஏறுறதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பொம்பளை புள்ளைய இப்படியெல்லாம் வளர்க்காதன்னு அப்பா கிட்ட எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அவரு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. பெருமையா சொல்லிக்குவாரு, எல்லார்கிட்டயும் சொல்வாரு. இன்னைக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சா, அதான் அப்பாக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் எனக்கு செய்யணும்னு தோணுச்சு. என்னமோ அப்பாக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறப்போ அப்பா கிட்டே உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனா என் அப்பாவுக்கு பொண்ணா மட்டும் யோசிச்சு உங்க பொண்ணுக்கு அம்மாவா யோசிக்க மறந்துட்டேன்ல, அதான் ஆர்வ கோளாறு. உங்க பொண்ணுக்கு அம்மாவா யோசிக்க மறந்துட்டேன்ல, அதான் ஆர்வ கோளாறு. ஹே விடு, டா கேக் விட்டு டா புடி. ஒரு நிமிஷம். ஹாப்பி பர்த்டே பா. நீங்க உயிரோட இருந்திருந்தா எப்படியெல்லாம் நம்ம வீடு சந்தோஷமா எந்த குறையும் இல்லாம இருந்திருக்குமோ அந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன்பா. உங்களுக்காகவே நான் அதை பண்ணியே தீருவேன். உங்க மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் நீங்களே புரிய வச்சிருங்க. மாப்பிள்ளைக்கு எல்லாமே புரிஞ்சுதான் இருக்குன்னு நீங்களே சொல்லிருங்க மாமா. சரி சரி கேக் விட்டு.